வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட ரியல் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சாஃப்ட்வேர்ல திருமண பொருத்தம், அதாவது வந்து மணமகள் மணமக்கள் பொருத்தம் வந்து பார்க்கறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நம்ம சாஃப்ட்வேர்ல ஆல்ரெடி ஜாதகம், பெயர் பட்டியல், எண் கணிதம், ஆஹ், மணமக்கள் சுய விவரம், அதாவது வந்து திருமணத்திற்காக அவங்க பயோடேட்டா ரெடி பண்றது, ஸோ மருத்துவ ஜோதிடம், இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தோட டீட்டெயிலாக நம்ம வீடியோ பார்த்துட்டோம். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் இந்த டெமோ பட்டனை கிளிக் பண்ணி ரியல் சாஃப்ட்வேருங்கிற சேனலில் யூடியூப்பில் ரியல் அஸ்ட்ரோன்னு ஒரு பிளே லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட சாஃப்ட்வேரோட அப்டேட்ஸ்லாம் வரும். அந்த மாதிரி அப்டேட்ஸ் புதுசாக வரதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப், டெலகிராம் லிங்க்கு இந்த இதில் கொடுத்துருக்கோம். இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமண பொருத்தத்தை வந்து நம்ம எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பெண் இவங்களோட டேட்டா பேஸ் என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திருமண பொருத்தம் ஜென்ரேட் ஆகிற மாதிரி இந்த சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு வந்து இந்த ஆணோட டேட்டாஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், டேட்டாஸ் அந்த இது டைப் பண்ணுறது ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆணோட டீட்டெயில், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தந்தையின் பெயர் அது தேவைப்பட்டால் டைப் பண்ணிக்கலாம், தாயின் பெயர் தேவைப்பட்டால் டைப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஸோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த், இது நீங்கள் தமிழ்லையும் டைப் பண்ணிக்கலாம், ஆங்கிலத்திலையும் டைப் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். ஆங்கிலத்தில் டைப் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். தமிழ்னா நம்ம கூகுள் இன்புட் டூவில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். மித்த வீடியோஸ் அதுக்குன்னு நான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். அதை எதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூலை நீங்கள் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழில் டைப் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு பிறந்த இடம் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இடம், உதாரணத்துக்கு வந்து திருச்சி அப்படின்னா இந்த இதில் இல்லை அப்படின்னா சர்ச் பண்ணிக்கலாம். டிஆர்ஐ அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா திருச்சிராப்பள்ளி வருது. ஓகேங்களா? இதை செலக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிறந்த இடமும் அப்லோட் ஆயிரும். இப்போ ஆணுக்குரியதை தேர்வு செய்கன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் ஆட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வயசு வந்து நீங்கள் தவறாக போட்டிங்க அப்படின்னா அதுலேயே வந்து உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணிடும், நீங்கள் கரெக்டான வயசு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு திருமண வயது ஆகலைன்னு சொல்லிட்டு சொல்லுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1990. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வயசு சேஞ்சஸ் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நீங்கள் தப்பாக போட்டிங்க அப்படின்னா திரும்பி டபுள் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் வந்து திரும்பி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிறந்த இடம் வந்து உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் கூட கொடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த 33 வயது 9 மாதம்னு சொல்லிட்டு டீட்டெயில் வந்து பார்த்தீங்களா, இப்போ வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ பெண்ணோட டீட்டெயில் வந்து என்டர் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த அந்த தந்தைங்கிற லெட்டரில். ஸோ எந்த ஆப்ஷனில் டெக்ஸ்ட் பாக்ஸில் போய் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலும் அந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து பேர் வந்து பெண்ணோட பேர் வந்து என்டர் பண்ணீங்க, ராணி. ஏதோ ஒரு அப்பா பேர் எதுவுமா போட்டுங்க, அவங்க கரெக்டான டேட்டாஸ் என்னவோ அதை நீங்கள் போட்டுங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக என்டர் பண்ணுங்க. கொடுத்துட்டு இப்போ நேம் செலக்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு வந்து நான் ஏதோ ஒரு ஊர் செலக்ட் பண்ணுறேன், ஒரு லால்குடி. இப்படி டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணி போதும். இந்த மாதிரி கரெக்டாக ஓரளவு ஸ்பெல்லிங் டைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வரும். ஸோ அந்த டேட்டாஸ் கிடைச்சிரும். ஸோ பிளேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்கன்னா பெண் டேட்டாவை எனக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணிங்க அப்படின்னாவே அவங்களுக்கு பாருங்கள் வயது 30 வயது 7 மாதம் 3 நாள் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி ஆணோட பெண்ணோட டேட்டாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இதில் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்களே பார்க்கலாம். இதை ஒரு ஜோதிடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஈஸியாக அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு பக்கத்தில் இதோட ஸ்டேட்டஸ் என்ன, இவங்களுக்கு பொருத்தம் இருக்கா என்னன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா ஒரு பக்க ஜாதகம் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த இடத்துல அச்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா போதும். ஸோ நம்மளோட கடையோட யார் ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அந்த கடையோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடும். ப்ளஸ் வந்து ஆண் பெண் அவங்களோட டீட்டெயிலு, அப்புறம் அவங்களோட ராசி கட்டம், அந்த திருமண ஸ்தானத்துக்கு வந்து நவாம்ச கட்டம்னு சொல்லுவாங்க, அந்த ராசி கட்டங்களை வச்சு செக் பண்ணி கணிச்சு இதில் வந்து இவங்களுக்கு வந்து 11/8 பொருத்தம் உள்ளது, இவங்களுக்கு திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக் மார்க் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி என்னென்ன பொருத்தங்கள் இருக்குங்கிற விஷயங்களே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க.
ஸோ இது வந்து ஒரே பேஜில் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துடலாம். இதே கொஞ்சம் விளக்கமாக வேணும், 6 பக்கம் தேவைப்படுச்சுனாலும் நம்மகிட்ட அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல திரும்பி க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி கால்குலேட்னு கொடுத்து 6 பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த அச்சுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 6 பேஜ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 6 பேஜில் வந்து டீட்டெயிலாக என்னென்ன இருக்கும் அந்த இதை பற்றி ஒப்பிட்டு அந்த டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை அவங்களுக்கு வந்து பிரிண்ட் எடுக்கணும், கஸ்டமர் வந்து பிரிண்ட் கேட்குறாங்கன்னா நார்மலாக பிரிண்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஸோ நார்மலாக எப்பொழுதும் ஒரு பிரிண்டர் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பிரிண்ட் கொடுத்துலாம், A4 சைஸில் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் எளிமையாக உங்களால் வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேற ஒரு 4-5 ஜாதகம் வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு பெண்ணுக்கோ அனுபவம் எதை சேஞ்ச் பண்ணுறதோ அது மட்டும் நீங்கள் கூட சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணி நேம் சம் நேம் வந்து டைப் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்த டேட்டாஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். சம் டேட் ஆஃப் பர்த், ஸோ பிறந்த இடம் வந்து இப்போ உதாரணத்துக்கு மதுரை அப்படின்னா 4 டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா போதும் மதுரைன்னு வந்துடும். ஸோ ஈஸியாக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெண் ஜாதகத்தை பதிவிடுங்க. ஸோ அந்த பெண்ணோட ஜாதகம் மட்டும் தான் நம்ம மாற்றிருக்கோம். மாற்றிட்டு திரும்பி கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு இந்த 1 பேஜ்னா 1 பேஜ். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது டிசேபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் அச்சுங்கிற பட்டன் வந்து எனேபிள் ஆயிரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில் வந்துடும். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருமணம் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது இருக்கும். இதுவும் ஓகே உகந்த ஜாதகம் தான் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண பொருத்தம் நம்ம பார்க்கறது நம்ம சாஃப்ட்வேர் மூலியமாகவே எளிமையாக பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் மட்டும்தான் அவைலபிள் இருக்கும், மித்த லாங்குவேஜ் கிடையாது. ஃபியூச்சரில் வந்து மித்த லாங்குவேஜ் அப்டேட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது அப்டேட் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம், நாங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறோம். ஸோ நம்ம சாஃப்ட்வேர் பொறுத்தல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் வேலிடிட்டியில் வந்து 500 ருபீஸில் வரும். இதுவே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகம் எடுக்கிற ரேட்டை விட இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப சீப்பாக உங்களுக்கு கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்ம 6 அப்டேட் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமருக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஃபியூச்சரில் சில அப்டேட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்டேட் தேவைப்படுது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக அப்டேட்ஸ் இருந்தால் தெரியப்படுத்துகிறோம். நன்றி நண்பர்களே.